Hello, welcome to Venkatesh Bhat Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. So, இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கிற ஒரு டிஷ் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஈவினிங் ஸ்நாக்கில் தி டாப் ஆஃப் த சார்ட் இருக்கிறது வந்து வடா பாவ். இந்த பாம்பே வடா பாவ்ன்றது வந்து எப்படி வந்து பிரியாணி வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி வடா பாவ் வந்து பாம்பேக்கு வந்தால் சாப்பிட்டு தான் போகணுன்ற மாதிரி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானே வந்து பாம்பேயில் இருக்கும்போது ஒரு 1.5 வருஷம் நான் பாம்பேயில் இருந்தேன். அப்போ நான் லீலா பெங்களூரில் கார்ப்பரேட் ஷெஃபாக இருந்தேன். அங்கேருந்து என்னை வந்து லீலா பாம்பேக்கு டெப்யூட் பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இந்தியன் ஹார்வெஸ்ட் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் வந்து ஜமாவர் அப்படின்னு மாற்றுறாங்க. அந்த ரெனோவேஷனுக்கும் அந்த மெனு பண்ணுறதுக்காகவும் சவுத் இந்தியன் குக்கிங்கை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் 1.5 வருஷம் டெப்யூட்டேஷனில் இருந்தேன். அந்த 1.5 வருஷம் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாட்கள். பாம்பேயில் தெருவாக நடந்து சுற்றி லோக்கல் குசினை, லோக்கல் ஃபேர், மகாராஷ்டிரன் குசினை வந்து நான் அவ்வளோ டேஸ்ட் பண்ணி அவ்வளோ சாப்பிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என்ன தான் மகாராஷ்டிரன் ஃபுட்டில் வந்து நிறைய உசல் பாவ், மிசல் பாவ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இந்த வடா பாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வடா பாவ் வந்து ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் 5 ரூபாய் தான். ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் விற்பாங்க. இட்ஸ் அ கம்பல்சரி திங். எத்தனையோ பேருடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் டின்னர் வந்து வடாப்பாவாக வந்துருக்கு. அப்படியே ட்ரெயின்லேயே கம்யூட் பண்ணும்போது 4 வடாப்பா வாங்கி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ், ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார்டர். கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த வடாப்பாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி அதை கடலை மாவில் முக்கி ஒரு போண்டா மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பாவ் பன்னில் வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணி அதுக்குன்னு ஒரு பவுடர் இருக்குது, கார்லிக், ரெட் சில்லியெல்லாம் போட்டு ஒரு பொடி ஒன்று இருக்குது. அந்த பொடியை உள்ளே தெளித்து நான் சாட் இது பண்ணியிருந்தேன், எபிசோட் பண்ணியிருந்தேன். அந்த சாட் எபிசோடில் ஒரு க்ரீன் சட்னி, ஒரு ஸ்வீட் சட்னி பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து நீங்கள் உள்ளே கொஞ்சம் தடவி அந்த சட்னியை போட்டு இந்த பன்னில் உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு பேசும்போதே தண்ணி ஊறுது, அது நாக்கு ஊறுது. அது மாதிரி ஒரு டிஷ்ஷு. ஸோ முதல்ல லெட் அஸ் ஸ்டார்ட் இந்த வடாப்பாவோட வடா பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். நான் இங்கே உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். 4 உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வடா வரும், 25 போண்டா மாதிரி வரும். இது பேசிக்காக உருளைக்கிழங்கு போண்டா நம்ம பண்ண போகிறது. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே இந்த பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, இந்த பாயில் பண்ண உருளைக்கிழங்கு பாருங்கள், நான் இது மாதிரி கரண்டி வச்சு உடச்சிட்டேன், மேஷ் பண்ணிட்டேன். இது வந்து அந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்கு. பாயில் ஆகிருக்கணும்னு சொன்னால் குக்கராக இருந்தால் தண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்கு 2ஆக வெட்டி ஒரு 5 விசில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ரெஸ்டிங் டைம் விட்டால் இது மாதிரி நல்லா குக் ஆகிடும். குக்கான இந்த உருளைக்கிழங்கு இது மாதிரி மேஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நான் இங்கே நம்ம ஹீரோ இதயம் மந்த்ரா கடலெண்ணெய், நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிங்க. கடலெண்ணெய் வந்து ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுற விஷயத்துக்கு. ஸோ இந்த கடலெண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, சாப் பண்ண பச்சை மிளகா 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், இதுதான் காரம் கொடுக்கறதுங்க, அதனால் ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அது கூட நம்ம இங்கே மேஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. இவனுங்களை எல்லாரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இவனை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, கடுகு தருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா? இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நிறைய போடாதீங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் பெருங்காயம். இந்த பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுக்கப்புறமா கையில் எவ்வளோ கொத்தமல்லி கிடைக்குதோ அவ்வளோ கொத்தமல்லி போட்டுட்டு இவனுங்களை எல்லாரையும் தக்க தான் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்களா? இது நல்லா இந்த பச்சை ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, இந்த மஞ்சளுடைய பச்சை ஸ்மெல்லு, அதே மாதிரி பெருங்காயம் அதோடைய ஃப்ளேவர் வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகணும். இது குக் ஆகிற ஸ்டேஜில் அந்த ஒட்டுத்தன்மை, பிசு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கடலெண்ணெய் போட்டுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டா, அது பாருங்கள், இது மாதிரி அப்படியே ஜெல்லி மாதிரி ஆகிடுவான். வாங்கிட்டானா? இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். அதில் சும்மா ஒரு ஸ்லைஸ் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு, 1/2 எலுமிச்சம்பழம்னு வச்சிங்களேன்,
அந்த லைட்டை அப்படி புழிஞ்சிடுங்க. புழிஞ்சதே தெரியக்கூடாது. அந்த புளிப்புத்தன்மை மைல்டாக வரணுமே தவிர அது தெரியவே கூடாது. இப்போது இவனை தூக்கி பாருங்கள், இவன் தோசை மசாலா மாதிரி இருப்பான். இப்போது சூடாக இருக்கிறதுனால சூடான பிறகு டைட்டாகி கோபி பரோட்டாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் மாதிரி ஆகிடுவான். ஓகே, இவனை இது மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு சூடு ஆறுறதுக்கு வச்சுருங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் இவன் சூடு ஆறின பிறகு இதை நம்ம ரவுண்டாக பாயில் பண்ணி கடலை மாவில் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு மாவு கரைச்சி அதில் முக்கி ஆயிலில் ஃப்ரை பண்ணி போண்டாவாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இது கூல் டவுன் ஆன பிறகு உருட்டி போண்டாவாக பண்ண போகிறோம். இப்போது அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா, ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறமா அது வந்து கூல் ஆகிடுச்சு. கூலானதை நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். இது உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் போண்டா வறுக்கிறதுக்கு தேவையான ஆயில். நான் இங்கே மந்த்ரா கடலை யூஸ் பண்ணுறேன். இவன் வந்து வடப்பாவை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுவான். அந்த மாதிரி இவன். நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லுவாங்க, டேய் உன் கூட்டாளி பற்றி சொல்கிறா, நான் சொல்கிறேன் உன்னை பற்றி, உன் கூட்டாளி அப்படி பண்ணானா நீ அப்படி தான்டா இருப்ப அப்படின்வாங்க. அது மாதிரி இவன் வடாப்பாவை எதில் ஃப்ரை பண்ண, மந்த்ரா கடலை ஃப்ரை பண்ண, அவ்வளோதான், மேட்ரு ஓவர். இவன் அந்த மாதிரி கூட்டாளி இவன். இவன் சேர்ந்தான் அரோமா கிங் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அது மாதிரி நான் கடலை இங்கே கடாயில் போட்டிருக்கேன். இது சூடாகட்டும். இப்போ நம்ம போண்டாவை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த போண்டாவோட ஸ்டஃபிங் இங்கே இருக்குது. மீன் வாயில் இங்கே கடலை மாவுடைய அந்த மாவு ரெடி பண்ணிடலாம். சும்மா ஒரு 200 கிராம் 250 கிராம் வச்சுக்கங்களேன். 250 கிராம் கடலை மாவு, 1-2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான உப்பு, அது கூட 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன், பாருங்க இவ்வளோதான், ஒரு சிட்டிக்கை மாதிரி 1/4 ஸ்பூன் குக்கிங் சோடா. இவனுக்கு எல்லாரையும் போட்டு என்னை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த உப்பு, மிளகாத்தூள், குக்கிங் சோடா இவன் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆன பிறகு இங்கே கடாயில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இவன் சூடாகின்னு இருக்கிறான். இவன் வந்து மீடியம் சூடாக இருக்கும்போது இவனை ஒரு 1/4 கரண்டி, எவ்வளோ, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு இந்த சூடான ஆயிலை இந்த கடலை மாவில் போடுங்க. போட்டு கை ஜாகிரதை, அப்புறம் கை வந்து போண்டா மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு எங்கே தொட்டால் சுடுன்னு தெரியும். ஆனால் நான் கேர்ஃபுல்லாக தொடுவேன். நீங்கள் பாட்டுக்கு எண்ணெயை சூடான எண்ணெயை ஊற்றி அப்படியே நான் கையை விட்டேன்னு சொல்லி நீங்களும் கையை விட்டு கையை சுட்டு போச்சுன்னு சொல்லி என்ன திட்டாதீங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி மாவாக ரெடி பண்ணிங்க. இதில் மெயினாக என்னென்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது, அதாவது உருண்டையாக ஃபார்ம் ஆகக்கூடாது. அதனால் இதை கலக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா இது மாதிரி உருண்டை கட்டாத மாதிரி இதை மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி பார்த்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கண்ணாபின்னு எண்ணெய் இழுக்கும். அதனால் நான் இதை மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இப்படி காமிக்கிறேன் எப்படி இருக்கணும்னு. அந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இந்த ஆயில் எதுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரை பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் சூடான ஆயில் மிக்ஸ் பண்ணால் ஒன்று ஆயிலோட அப்சார்ப்ஷன் ஆயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் நல்லா கர்கர்னு முருகல் வரும். அந்த முருகல் வர்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மிக்ஸ் பண்ணுற பேட்டரில் ஆயில் போடுறது. பாருங்கள், இது ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி, ஆனால் தோசை மாவு மாதிரி தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணி வச்சிங்க. ஆயில் சூடாயின்னு இருக்கு. இங்கே நம்மால் இருக்கான் பாருங்கள், இவனை இப்படி உருண்டையாக பிடிங்க. பாலாக உருண்டை பிடிச்சிங்க. இப்போது இங்கே நம்ம ஃப்ரை பண்ணுறது வச்சு இந்த ஆயில் ரெடியாக இருக்குது. இதில் இந்த போண்டாவை இது மாதிரி முக்கி இது மாதிரி ஆயிலில் போடுங்க. இது
இந்த மாதிரி போட்டு இந்த 2 விரல் இப்படி தூக்குனீங்கன்னா மாவெல்லாம் இறங்கிடும். அதை அப்படியே இப்படி இறக்கி விட்டுருங்க. சில இடத்துல வந்து இந்த கடலை மாவில் வந்து மிளகாத்தூள் போடுவாங்க. சில இடத்துல அப்படியே மஞ்சளாகவே இருக்கும். வெறும் மஞ்சத்தூள் மட்டும் அந்த போண்டாவில் போடுறாங்க இல்லைங்களா, அது மட்டும் தான் போடுவாங்க. அந்த மிளகாத்தூள் இந்த மாவில் போட மாட்டாங்க. 2 ஸ்டைலும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த லைட் எல்லோ கலரில் வேணும்னா அந்த சில்லி பவுடர் போடாமல் வெறும் கடலை மாவும் அரிசி மாவும் போட்டு சோடா போட்டு உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போண்டாவை போடலாம். நான் எங்கே அந்த மாவுக்கு வந்து கொஞ்சம் கலர் வரட்டும் அப்படின்றதுக்காக ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதில் இது மாதிரி இங்கே பாருங்கள், ஒட்டின்னு இருக்கான் பார்த்தீங்களா, இவன்லாம் இந்த துண்டெல்லாம் இருக்கான் தெரியுமா, இவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவனை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவனை தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ இது மாதிரி காது மூக்கு வந்ததெல்லாம் வந்து நம்ம வெளியில் எடுத்த பிறகு அதை உடச்சி அது நம்மளுக்கு வேணும். எதுக்கு வேணும்னு சொல்கிறேன் நான். பாருங்கள், நல்லா அவுட்டர் லேயர் கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணணும். நல்லா கலர் வர்ற அளவுக்கு, ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். அந்த அரிசி மாவு அதுக்கு தான் போட்டிருக்கோம். அந்த ரைஸ் ஃப்ளார் வந்து அந்த 2 ஸ்பூன் போட்டதுக்கு காரணம் வந்து கடலை மாவு மட்டும் போட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நச்சான்னு இருக்கும். இந்த அரிசி மாவு போட்ட உடனே யூ வில் கெட் தட் கிரன்ச்சி டெக்ஸ்சர் அவுட் சைட். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு, கலர் வந்துடுச்சு. இப்போ இவனை அப்படியே ஆயிலேருந்து எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுருங்க. நான் இங்கே கமர்ஷியலாக பண்ணுற ஸ்டைலில் உங்களுக்கு குக்கிங் சோடாலாம் போட்டு பண்ணியிருக்கேன் அந்த சாஃப்ட்னஸுக்காக. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஐயோ நான் குக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் குக்கிங் சோடா போடாதீங்க. அப்படியே வெறும் உப்பு போட்டு கடலை மாவு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. என்ன கொஞ்சம் கட்டியாக வரும், பரவாயில்ல, கடிச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆயிராது. ஓகே, இதை பாருங்கள், ஃப்ரை பண்ணியாச்சு, ஆயிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இவன் இங்கே இருக்கட்டும். இவந்தில் இந்த காது மூக்கெல்லாம் வந்துருக்கு தெரியுமா, அவனால் இப்படி உடச்சி இதோ இது மாதிரி வந்து இவனெல்லாம் உடச்சவன் இருக்கான் பாருங்கள். இவனை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்குவோம். ஓகே, இவங்க இருக்கட்டும். இப்போது நம்ம அந்த சட்னி ஒன்று சொல்ல தெரியுமா, கார்லிக் சட்னி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்ஷுக்கு இந்த கார்லிக் சட்னி தான். வடா பாவுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் அந்த காரமும் கொடுக்கறது வந்து அந்த போண்டாவில் பச்சை மிளகாய் இருந்தால் கூட அந்த சட்னி ஒன்று பண்ணுவோம், மேலே அந்த பவுடர் ஒன்று பண்ணுவோம். சட்னி கிடையாது, பவுடர். அந்த பவுடர் வந்து கிவ்ஸ் ஆல் த ஃப்ளேவர். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனை அடுப்பில் வச்சு, நான் மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய். அதில் முதல்ல ஒரு 50 கிராம் பூண்டு, 50 கிராம்ஸ். இது வந்து கார்லிக் பவுடர். ஸோ கார்லிக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒரு 50 கிராம் பூண்டு போட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த பவுடர் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாது. ஒரு 10 டேஸ் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இந்த கார்லிக் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இங்கே நான் வேர்க்கடலை வச்சுருக்கேன். இது வந்து ரோஸ்டட் பீனட்ஸ், வறுத்த வேர்க்கடலை, உப்பு இல்லாதது. இது 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 20 கிராம் வச்சிங்களேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 15 கிராம்ஸ், 10 to 15 கிராம்ஸ் இருக்கும் அந்த எள்ளு, அது போட்டிருக்கேன். இந்த எள்ளும் வேர்க்கடலையும் இந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் இது நல்லா ரோஸ்ட் ஆகி பாருங்கள், எள்ளு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இங்கே கொப்பரை தேங்காய் வச்சுருக்கேன், 1 2 ஹீப்டு டேபிள் ஸ்பூன், அப்படின்னா 15 30 கிராம் இருக்கும் இது. ஸோ ஒரு 25-30 கிராம் கோகனட், ட்ரை கோகனட் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு, இங்கே நான் காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன், 2 4 6 காஷ்மீரி சில்லி போட்டுட்டு இந்த ஆயிலில் இவனுங்க எல்லாரும் பொறுமையாக ரோஸ்ட் ஆகணும். முக்கியமாக வந்து இந்த சில்லி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. அந்த பச்சை ஸ்மெல் வரக்கூடாது. காஞ்ச மிளகா, இந்த காஞ்ச மிளகா வந்து நல்லா ரோஸ்டான ஸ்மெல் வரணும்னா இதை பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் இந்த பவுடருக்கு தேவையான உப்பு, அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஒரு 15 நிமிஷம் இது கூல் டவுன் ஆகட்டும். இது கூல் டவுன் ஆன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பவுடராக அரைக்கணும். இது எப்படி இருக்குன்னா, இந்த ஆயிலில் ரோஸ்ட் பண்ணதுனால பவுடராகவும் இல்லை சட்னியாகவும் இல்லை, அந்த கன்சிஸ்டன்சியில் ஒன்று வரும். அதுதான் அந்த வடாப்பாவோட பவுடருக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ அது அந்த டெக்ஸ்சருக்கு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை வந்து இந்த சூடுலேயே ஆற விடலாம் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நான் இங்கே ஒரு சின்ன மிக்சி ஜார் வச்சுருக்கேன். அந்த சின்ன மிக்சி ஜாரில் இந்த ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா கூலான பிறகு, சூடு கம்மியான பிறகு இந்த மிக்சி ஜாரில் போட்டு நான் சொன்ன மாதிரி கொரான்னு ஒரு பேஸ்ட்டாக அரைக்கப்போம். ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெட்டிஷ் ப்ரௌனிஷ் கலரில் ஒரே இஷ்ஷாக வரும். நம்ம ஃப்ரை பண்ண போண்டாவோடைய ரெசிடியூ இருக்குல்ல, மீதி, அது மெயினாக இதில் போடணுங்க இந்த பவுடரில். அப்போ இந்த பவுடர் வந்து ஒரு டெக்ஸ்டரே வேறு மாதிரி வரும். அந்த ஃப்ரை பண்ண பேசன், அந்த கடலை மாவுடைய ஃப்ளேவர் இருக்கு இல்லைங்களா, இந்த சட்னிக்கு ஒரு குல்பாத்ரிகா, ஒரு கஜகல்பியாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மிக்சி ஜாரை கிளிக் பண்ணிவிட்டு இதை வச்சு அரைக்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது என்ன மிக்சி? பிரீத்தி ஜோடியாக் காஸ்மோ. என்ன பண்ணலாம்? கையை எடுத்து அரைக்கலாம். அரைக்கும் போது புகை வருதுப்பா, அப்போனா ஒழுங்காக அரையுதுன்னு அர்த்தம். பாருங்க, போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த கடலை மாவு ஃப்ரை பண்ண மேட்டர் போட்டோம் தெரியுமா, அது எல்லாம் எண்ணெய் இழுத்து ஒரு மாதிரி பவுடரும் இல்லாமல் சட்னி இல்லாமல் கன்சிஸ்டன்சி அதுதான் கொடுத்துச்சு. லாக் பண்ணி அவ்வளோதான், மேட்டர் ரெடி. இது பவுடரும் இல்லை பேஸ்ட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒன்று. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிங்க. நான் செய்யும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆயில் போட்டேன் தெரியுமா, நான் போட்ட ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் இது கொஞ்சம் இது மாதிரி வந்திருக்கு. தப்பில்லை, கரெக்டாக தான் வந்திருக்கு. பட் இதை விட கொஞ்சம் ட்ரையாக வந்தால் இன்னும் உங்களுக்கு தெளிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் போட்ட ஆயில், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுக்கிறது கொஞ்சம் ஆயில் போட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் போடல, நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்போ இந்த அளவுக்கு அந்த ஆயிலி கண்டென்ட் இருக்காது. இதுவும் வந்து கிரம்பியாக பவுடரியாக தான் இருக்குது. அது இதை விட கொஞ்சம் பவுடரியாக வரும். ஓகே, ஸோ இந்த பவுடர் ரெடி. இப்போ அசம்பிளிங். இங்கே நான் இங்கே பாவு வச்சுருக்கேன். இந்த பாவை இது மாதிரி 2ஆக கட் பண்ணிங்க. முழுசாக கட் பண்ண வேண்டாம், இந்த 3/4 கட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பாக்கெட் மாதிரி வந்துடும். 90% கட் பண்ணுங்க. 90% கட் பண்ணால் இது மாதிரி வரும். ஓகே, அப்படியே 2ஆக போனால் கூட தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படியும் கடிச்சு தான் சாப்பிட போகிறோம். இது மாதிரி வச்சுட்டு இங்கே நான் பட்டர் வச்சுருக்கேன், வெண்ணெய். இந்த வெண்ணெயை இந்த கையில் எடுத்து 2 சைடும் லைட்டாக இது மாதிரி அப்படி ரேண்டமாக பட்டரை போட்டுருங்க. பட்டரை போட்டுட்டு இங்கே இந்த பவுடர் வச்சுருக்கோம் தெரியுமா, இந்த பவுடரை இதுக்கு மேலே தெளிங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன். ரொம்ப போட்டிங்கன்னா ஸ்பைஸியாக இருக்கும். காரம் ஜாஸ்தி பிடிக்கிறவங்க இது மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து வறுத்த ஒரு பச்சை மிளகா வைப்பாங்க. அங்கே மிளகா தனியாக கொடுப்பான். பச்சை மிளகா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண மிளகா ஒரு டப்பாவில் வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி இந்த பவுடரை இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஆங்காங்கே மலைச்சாரல் மாதிரி நம்ம சாட் எபிசோடில் பண்ண அந்த க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் இந்த மீட்டா சட்னி இருக்குது இல்லைங்களா, அதை சும்மா எப்படி தெளிச்சு விடுங்க. ஸ்வீட் பிடிச்சவங்க ஸ்வீட் சட்னி போட்டுங்க, காரம் பிடிச்சவங்க வெறும் அந்த புதினா சட்னி மட்டும் போட்டுங்க. கொத்தமல்லி புதினா சட்னி ஒன்று பண்ணியிருப்போம், அந்த சட்னி மட்டும் போடுங்க. எனக்கு ஸ்வீட் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஸ்வீட் சட்னி போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு மேலே சும்மா காரா சேவ் அப்படி இல்லைன்னா ஓம் பொடி இருந்தால் அதை போட்டுங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறமா இந்த போண்டா இருக்குது பார்த்தீங்களா, இவனை 1 அமுக்ஸ். ஒரு போண்டா எடுக்கிறோம், 1 அமுக்ஸ், அவ்வளோதான். அமுக்கணுன்னு அவன் அப்படியே உள்ளே நசிக்கிறான். அவன் மண்டைக்கு நடுவில் இந்த மிளகா ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து காரம் பிடிச்சவங்க மட்டும் பண்ணுங்கள், காரம் பிடிக்காதவன் போட்டிங்கன்னா எரியும், வாயிலேருந்து எல்லாம் எரியும். அப்புறமா இதை போட்டு இப்படி ஒரு அமுக்ஸ், அதுக்கப்புறமா இதை எடுத்து இப்படி ஒரு அமுக்ஸ். இது வந்து லைட்டாக பிதிங்கின்னு வெளியில் வரணும், முழுசாக வந்துடக்கூடாது. அது மாதிரி ஒரு ஃபினிஷில் இதை ரெடி பண்ணணும். இவனை கொண்டு போய் அப்படி வச்சு சும்மா அப்படி ஒரு ஓம் பொடியை தூவி டேபிளில் வச்சிங்கன்னா ஆளுக்கு 5 வடை பாவ் சாப்பிட்டுட்டு 6வது வடை பாவ் எங்கேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ்
ஒரு மகாராஷ்டிரனுடைய லைஃப்பில் நீங்கள் முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்கிற ஒரு டிஷ் இது இந்த வடா பாவ். அது அந்தேரியா இருக்கட்டும், மரோலா இருக்கட்டும், கொலாபாவாக இருக்கட்டும், காட்கோப்பராக இருக்கட்டும், எந்த ஸ்டேஷன் போனாலும் இந்த வடா பாவ் வந்து ட்ரெயினில் போகிறவனுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுட். அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபா. இப்போ எவ்வளோன்னு தெரில, நான் பாம்பே போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. மிஞ்சி போனால் ஒரு 15-20 ரூபா இருக்கும் ஒரு வடா பாவ். அந்த மாதிரி ஒரு வடா பாவ் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் டைம் ஸ்நாக். இந்த மழை காலத்தில், இந்த மான்சூன் பீரியடில் February March வரைக்கும் செஞ்சு சாயங்காலம் டைமில் ஒரு டீ, ஒரு மசாலா சாய் அண்ட் 1 வடா பாவ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிர்தமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், சமைச்சு எல்லாருக்கும் வீட்டில் கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. இதயம் தொட்ட சமையலில் வடா பாவ், ஜஸ்ட் ஃபார் யூ.